நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. தமிழ்நாடு இ-பேப்பர் பண்பலை மற்றும் தெய்வம் இதழ் சார்பில் சங்கடஹர சதுர்த்தி அபிஷேகம் ஆராதனை. நூலக தந்தை அரங்கநாதன் படத்திற்கு மலரஞ்சலி. தமிழக முதல்வரின் தாயுமானவ திட்டம் அன்னங்குடி ஊராட்சியில் தொடக்கம். கிருஷ்ணகிரியில் பல வகை மாற்றுத்திறனாளிகளுக்கு மறுவாழ்வு அளிப்பது தொடர்பான பயிற்சி வகுப்பு நடந்தது. வேலூர் மாவட்டத்தில் முதலமைச்சரின் தாயுமானவ திட்டத்தை காட்பாடி அடுத்த திருவலத்தில் அமைச்சர் துரைமுருகன் தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு உணவுப் பொருட்களை வழங்கும் வாகனத்தை கொடியசைத்து அனுப்பி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூரில் உள்ள அரசு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நாட்டு நல பணி திட்டம் மற்றும் கல்லூரி மருத்துவ பிரிவு இணைந்த இணைய அச்சுறுத்தல் மற்றும் மன அழுத்தம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது. விழுப்புரத்தில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழா முன்னேற்பாடு பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டத்தில் கலெக்டர் ஷேக் அப்துல் ரஹ்மான் பேசினார். அருகில் காவல் கண்காணிப்பாளர் சரவணன். வேலூர் சத்துவாச்சாரியில் பாஜக சார்பில் தூய்மை பணி மரம் நடும் விழா. புதுக்கோட்டை ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆடி செவ்வாய் சிறப்பு அலங்காரம். ஆகஸ்ட் 12 திருப்பத்தூர் மாவட்ட காவல் அலுவலகத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வி சியாமலா தேவி தலைமையில் குற்ற கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியை மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ சந்தித்து பேசினார். தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் சார்பில் சீர்காழியில் பெரியாரியல் பயிலரங்கம். புதுக்கோட்டையில் மகாராணி ரோட்டரி சங்கம் சார்பாக தேசிய நூலக தினம் மற்றும் சர்வதேச இளைஞர் தினம் மகாராணி ரோட்டரி சங்க தலைவர் செல்வி துரைமணி தலைமையில் மாவட்ட நூலகத்தில் நடந்தது. கன்னியாகுமரி மாவட்டம் கோடிமுனை மற்றும் பல்லம் துறையில் ரூபாய் 61 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள மீன் இறங்கு தளத்தை சென்னையில் இருந்து காணொலி மூலம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். வேடசந்தூர் 12 அடி உயரமுள்ள 2 வேல்களை அணைப்பட்டி முனியப்பன் கோவிலில் காணிக்கையாக செலுத்திய பக்தர்கள். ஆனைமலை பல லட்சம் லிட்டர் தண்ணீர் சாலையில் விரயம். ஆட்டோ ஸ்டாண்ட் அருகே வேட்டைக்காரன் புதூர் செல்லும் குடிநீர் குழாய் உடைப்பு. தண்டையார்பேட்டை முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் RK நகர் தொகுதி கோபால் நகரில் துவக்கி வைத்த முதல்வர் மு.க. ஸ்டாலின். தண்டையார்பேட்டை IOC பேருந்து நிலையம் அருகில் டீசல் ஏற்றிச் சென்ற லாரி சேற்றில் சிக்கிக் கொண்டதால் பரபரப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் கீழையூர் கிராமத்தில் முதல்வரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 18 வயதுக்கு உட்பட்ட ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வீடு தேடி சென்று அத்தியாவசிய உணவுப் பொருட்களை கலெக்டர் ஸ்ரீகாந்த், MLA-க்கள் நிவேதா, முருகன், பன்னீர்செல்வம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தூத்துக்குடியில் கத்தியால் தாக்கி மோதிக் கொண்டிருந்த இருவரை தன் உயிரை பணயம் வைத்து அசம்பாவிதம் நடக்காமல் தடுத்து நிறுத்திய காவல் பெண் உதவி ஆய்வாளர் தரண்யாவை SP ஆல்பர்ட் ஜான் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.